அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அமுதம் ஃபுட்ஸில் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெசிபி தான். நம்ம அமுதம் குழம்பு மிளகாத்தூள் வச்சு உருண்டை குழம்பு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஊற வச்ச 1 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு. வெறும் கடலைப்பருப்பு மட்டும் செய்யாமல் துவரம்பருப்பும் சேர்த்து செய்யும்போது உருண்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதோட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2-3 வரமிளகாய் போட்டு நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு வேக வச்சு செய்ய போகிறோம். டைரெக்டாக குழம்புல உருட்டி போடாமல் வேக வச்சு செய்ய போகிறோம். இதில் தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள், வெங்காயம், பூண்டு, தேங்காய் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டைகளாக உருட்டி வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம டேரெக்டாக உருண்டை குழம்புல போட்டு உருண்டையை செய்யும்போது அது ஒரு வேறு டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது அது தனி டேஸ்ட் கிடைக்கும். இந்த வேக வச்ச உருண்டைகளை நீங்கள் ஸ்நாக்ஸாகவே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எண்ணெயில் பொரித்து வடை மாதிரி கொடுக்கறத விட ஸ்நாக்ஸாக கொடுக்கறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளில் கொஞ்சமாக அந்த மாவை எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் போல் உப்பு, தேவையான அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அமுதம் குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது குழம்பு கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், கொஞ்சமாக சோம்பு இதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த கலவையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் குழம்பு. இப்போ நம்ம சட்டியில் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணி தாளிச்சு இந்த இடத்துல நம்மளோட அமுதம் தாளிப்பு வடகமும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கடுகு, வெந்தயம் எதுனாலும் ஒன்று போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி இதை போட்டு நல்லா வதக்குங்க. இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த குழம்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றிடணும். அது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு தனியாக தான் இருக்கும். அது நல்லா கொதித்து நம்ம உருண்டைகளும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ உருண்டைகள் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் சூப்பராக வெந்துருச்சு. இதை நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருண்டையில் கொத்தமல்லி, கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை இருந்தால் அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம செய்யலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்ச உருண்டைகள் எடுத்து நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான உருண்டை குழம்பு நமக்கு தயாராகிடும். இந்த உருண்டை குழம்பு செய்யறதுல ஒரு சின்ன ஹேக் என்னென்னா, அந்த உருண்டையோட மாவு இருக்கு இல்லையா, அதை இந்த குழம்பு கரைசலோடு ஆட் பண்ணிக்கணும். அதுதான் சின்ன ஹேக்கு. அதுதான் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. அமுதம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.